ஹலோ. அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 5th month செக்கப் vlog தான். இது வந்து ஒரு 3 to 4 days சேர்த்து நான் எடுத்திருப்பேன். ஏன்னா நான் வந்து டெய்லி போயிட்டுருந்தேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 days once அந்த மாதிரி. இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கன்னா நர்சரியில் தான் இருக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம செகண்ட் தடுப்பூசி வந்து போட கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ப்ளஸ் இன்னொன்று வந்து பிக்மி நம்பர் நான் இன்னும் வாங்காமல் இருந்தேன். ஸோ நான் காமிக்கிற ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க. ஸோ அதையும் வாங்கணும். ஸோ ரெண்டுமே சேர்த்து அன்றைக்கி முடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் டோஸ் வந்து எனக்கு என்னன்னு தெரியல, ஃபஸ்ட்டு டோஸை விட கொஞ்சம் பெயின் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் இவங்க வந்து ரொம்ப நல்ல சிஸ்டர், நல்லா வந்து பேசுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஸோ அங்கே வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகும்போது இல்லை என்னை வந்து கலாய்ச்சிட்டு இருந்தேன். என்னன்னு கேளுங்க. லாரிக்கு டிரைவருக்கு பின்னாடி ஒரு சீட் இருக்கும், சரி அதில் உட்கார வச்சுறவா. உன்னை ஊர் சுற்றிக்கிட்டே இருந்தா நீ அமைதியாக இருக்கடி. வீட்டில் உட்கார வச்சா கடிச்சு கொதற. நான் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டேன். பின்ன நீ நல்லா ஊர் சுற்றுற, நான் வீட்டிலே இருக்கிறேன். அப்போ எனக்கு கடுப்பு தான் ஆகும். அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் அப்படிதான் இருக்கும். நீ அப்படியே சண்டை போட்டே இருக்கும்போது வெளில போலாமான்னு கேளு, அப்படியே எங்கள் ஃபேஸ் மாறிடும். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக போகிறோம், இன்னும் நாங்கள் வந்துட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் போகிறோம். ஸோ எல்லாம் போயிட்டு அது ஓகேன்னா நான் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து என்னோடய ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்துட்டு வீட்டு பக்கத்தில் இருக்க பிஎஸ்சியில் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அது ஹெல்த் சென்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா, அங்கே தான் நான் வந்து செக்கப் போயிட்டு இருந்தேன். ஸ்கேன் வெளியே வந்து எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ நான் அப்படி தான் வந்து செக்கப் போயிட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு டெலிவரிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் பார்க்கணுன்னு சொல்லி நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னா, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க ஒரு ஹாஸ்பிட்டல், எல்லோரும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் வந்து சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபைனலாக இந்த ஹாஸ்பிட்டலை வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குரோம்பேட் பாலாஜி ஹாஸ்பிட்டல். இந்த சைடு இருக்கவங்களுக்கு தெரியும். இது வந்து ரிலே ஹாஸ்பிட்டல். பட் பார்க்கிங் அங்கே இருக்கிறதால தான் நம்ம வந்துட்டு அங்கே போட்டுட்டு நம்ம நடந்து வந்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரோம். ஸோ அதனால தான் எனக்கு ஒரு டீட்டெயில்ஸும் தெரியாது. திரும்ப செக்கப் எல்லாமே ஸ்டார்டிங் வந்து பண்ணுவாங்களா ஒன்றும் தெரியாது. சொல்லவே இல்லை, நான் சொல்லிட்டேன் எடுக்கலன்னு. நீங்க சொன்னியா? எழுதி தரேன் அப்படின்னாங்க. அப்படியா? அதான் அந்த இன்னொரு ஃபார்ம்ல அதுதான் கொடுத்த மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ அதனால எல்லாத்தையும் காட்டிடு அப்படின்னு பில்லிங்கில். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு. எவ்வளோ நேரம் தெரியுமாண்ணா, ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஸோ அதனால் எங்களுக்கு என்னென்ன பில்டிங், எந்த ஃப்ளோரு, எங்கே போய் என்ன பார்க்கணும் எதுவும் தெரியாது. அடுத்து இனியெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் போனால் கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் அப்பா ஏதோ ஸ்கூல் சேர்க்க போகும்போது நம்ம பில்டிங் தேடுவோம்னா ஸ்கூல் காலேஜ்லாம் அந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ இப்போ வந்து நாளைக்கு வந்து எழுதி கொடுத்துருக்குறாங்க ஸ்கேனு. ஆக்சுவலாக 3rd ஸ்கேன் ரொம்ப லேட்டாக நாங்கள் எடுக்கிறோம் இந்த இவரால். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நாளைக்கு தான் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதனால் நாளைக்கு சீக்கிரமாக சொன்னீங்கன்னா இன்னைக்கு கூட்டமாக இருக்குது ஸ்கேனு. ஸோ அதனால் வந்துட்டு நாளைக்கு வந்துடுங்க சீக்கிரமாக அப்படின்னாங்க. ஸோ நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? நான் நீடா ஹாப்பியா? ஹாப்பி தான். ஸ்கேன் லேட்டான மேட்டர் அம்மாட்ட சொல்றது அப்படியே எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியுமே. இல்லை இங்கே திட்டினாங்கன்னு சொல்லாது, நான் சொல்லுவேன். அது என்னைய திட்டுறாங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க, உங்களுக்கு எப்போ எழுதி கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க சொன்னி வச்சுக்கவே. கூட சேர்க்க சரியில்லைன்னா அப்படிதான் அவங்க திட்டுவாங்க. நான் போச்சுக்கிட்டு உங்கள் அம்மாக்கு அனுப்ப மாட்டேன். என்னத்தை அனுப்ப மாட்டேன்? பாரு, நீயே வச்சு பாரு. என்ன யாரு பழுதா? ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். அப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா Day 2. இப்போ 15 செகண்ட் தான் வச்சேன் போல். ஸோ எங்கே போயிட்டுருக்கோம்னா வேறு எங்கேயும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஸோ நானும் நிலா வந்தோம் காலையில். மணி என்ன நிலா? 7:30. இதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கேன்லேயும் சரி ஒரு 9 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புவோம்.
ஸோ இப்போ வந்து எங்களுக்கு 8:30க்கு வந்துட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம போகிறதுக்கு ஒரு 1/2 hour எப்படி ஆகிடும். அண்ட் கிளம்பி சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே எப்படி ஆகும்ல. ஸோ நான் இன்னைக்கு வந்து 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். ஸோ ஆக்சுவலாக எந்திரிக்கலாம், பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. 6 மணின்றது பெரிய விஷயம்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம். நான் நைட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருப்பேன். காலையில் வந்துட்டு எனக்கு லேட்டாக எந்திரிக்கிறது தான் பிடிக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம், ஆனால் இன்னைக்கு எனக்கு தூக்கமே வரல. நான் எந்திரிச்சிட்டேன். இவன் ஒரு 1/2 hour அப்படின்னு சொல்லி 6:30க்கு எந்திரிச்சான். நான் 6 o'clock எழுந்துச்சு உட்காந்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கோம். ஸ்கேன் வந்து இன்றைக்கி தான் எழுதி கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து நாங்கள் 12:30 ஆகிடுச்சு டாக்டர்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ அதனால் லேட் ஆகிடும்னு எங்களுக்கே தெரியும். அவங்களே வந்துட்டு மார்னிங் எழுதி கொடுத்ததால சரி ஓகே பரவாயில்ல, அடுத்த நாளாக இருந்தாலும் சொல்லிட்டு நாங்களும் சரி கிளம்பி வந்துட்டோம். இப்போ திரும்ப இன்னைக்கு போகிறோம். சரி போயிட்டு அங்கே என்ன நடந்துச்சு நான் வந்து சொல்கிறேன். ஓகே. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கிங் ஒரு இடத்துல விட்டோம் இல்லையா. எனக்கு அங்கே வந்து நடந்து வர ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ரிலே ஹாஸ்பிட்டல் என்ட்ரி வழியாக தான் நம்ம வந்து பார்க்கிங் போக முடியும். பிகாஸ் பாலாஜி ஹாஸ்பிட்டலில் பார்க்கிங் இல்லை. பைக்லாம் இருக்குது, பட் 4-wheeler இல்லை. ஸோ இந்த மாதிரி இந்த பக்கம் வந்து நான் இங்கேருந்து நடந்து போவேன். எனக்கு இங்கே இந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருப்போம். ஸோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் நீங்களும். ஃபுல்லாக க்ரீனரியாக நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து ஸ்கேன் சென்டர் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு வழியாக ஸ்கேன் முடிஞ்சுது. ஆனால் பேபி தான் திரும்பவே இல்லை. என்னை பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாக் பண்ண சொன்னாங்க. இருந்தும் ரொம்ப நேரம் ஆகியும் திரும்பவே இல்லை. ஸோ மற்ற எல்லா கிளிப்பிங்ஸும் எடுத்தாங்க. பேபி ஃபேஸ் மட்டும் தெரியவே இல்லை. கொஞ்சம் அது மட்டும் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு மற்ற டெஸ்ட் எல்லாம் இருக்குது. ஆனால் அது வந்துட்டு அவங்க சொல்லவே இல்லை அது காலையில் பண்ணணுன்றதே. எங்களுக்கு இப்போ முடியறதுக்கே 11:30 அந்த மாதிரி ஆயிடுச்சா. அவங்க காலையில் பண்ணியிருக்கலாம்ல நீங்கள் அப்படின்னாங்க. ஐயோ சொல்லியிருந்தேன். நாங்கள் 8:30க்கே போய் உட்காந்துட்டோம்ல. சொல்லியிருந்தா அந்த வேலையாவது முதல்ல முடிச்சிருக்கலாம். சும்மா உட்காந்துட்டு இருந்தோம் ஒரு 9-9:30 வரைக்குமே. இப்போ நாளைக்கும் நாங்கள் போகணும். ஸோ அதனால் டாக்டர் இன்னைக்கு பார்க்கல. எல்லாம் மொத்தமாக எல்லா ரிப்போர்ட்டும் வந்துட்டு ஒரேடியாக பார்க்கலாம் அப்படின்னு. ரொம்ப ரெட்டாக இருக்கேன்ல. ஸோ இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நாளைக்கு ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு தான் ஸ்கேன்லாம் எப்படி இருக்குது, பாப்பா எப்படி இருக்குது எல்லாம் தெரியும். நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் மீதி எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் டே நான் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து சீக்கிரம் வந்தோம். அதாவது எதுவுமே சாப்பிடக்கூடாது, டீ காஃபி எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அவங்க வந்து யூரின் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக என்கிட்ட சொன்னாங்க. ஸோ யூரின் கலெக்ட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிட்ணும். தென் சாப்பிட்டுட்டு ஒரு 20 minutesக்கு அப்புறம் குளுக்கோஸ் டெஸ்ட்டுக்கு வந்து குடிக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்போது சாப்பிட்டுட்ருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் 20 minutes வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு குளுக்கோஸ் வந்து எடுக்கணும். நான் ரொம்ப லேட் பண்ணேன். ஆக்சுவலாக ஹெல்த் கேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். இப்போ வந்துட்டு இங்கே வந்து மஸ்ட்டாக எடுத்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை, தப்பிக்க முடியாது. ஸோ நீலா வந்து எனக்கு கூட்டி விட்டுட்டு இருந்தான். அண்ட் அது முடிச்சு 20 minutes நாங்கள் சும்மா ஒரு வாக்லாம் போய் அப்படி இப்படின்னு போய் இது பண்ணோம். அது என்னென்னா குட்டி எறும்பு இருந்துச்சு அந்த குளுக்கோஸ் பவுடரில். ஸோ சிஸ்டர் வந்துட்டு கலக்கி கொடுத்துட்டாங்க. தென் அடியில் கொஞ்சமாக இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு அதை நான் வந்துட்டு ஆற்றிட்டு இருந்தேன் போட்டு அது கரையிறதுக்கு. எனக்கு குடிக்கும்போது பெருசாக எதுவும் கொமட்டுற மாதிரி வாமிட்டிங் ஃபீல்லாம் எதுவும் வரல. பட் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி கேராக இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஒரு மாதிரி இருந்தது அவ்வளோதான். தவிர எனக்கு அது கொமட்டெல்லாம் இல்லை, பட் கேராக இருந்தது. ஏன்னு தெரியல, கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, கேராக இருந்தது. நான் ஏன் நக்கி பார்க்குறேன்னா ரொம்ப இனிப்பு இருக்கேன். எனக்கு ஸ்வீட் சுத்தமாக பிடிக்காது நார்மலாகவே. அண்டு சால்ட்டு காரம்லாம் கூட நான் சாப்பிட்ருவேன், இல்லை ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன்னா எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஸோ எப்படியோ ஒரே கல்ப்பாக அடிச்சிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 hours கழிச்சு எங்களை வர சொல்லியிருந்தாங்க. எதுக்குன்னா குளுக்கோஸ் டெஸ்ட்க்கு அப்புறம் திரும்ப டெஸ்ட் எடுப்பாங்க போல். அப்போ தான்
ஸோ இப்போ 2 hours கழித்து வந்திருக்கோம். நாங்கள் வந்துட்டு போத்தீஸ் இருக்கு இல்லையா, போத்தீஸில் சரவணா ஸ்டோர், அங்கே கொஞ்ச நேரம் ஊரை சுற்றிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அவன் பார்க் பண்ண போயிருக்கான், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. நல்ல வெயில். ஐயோ அந்த குளுக்கோஸ் இருக்கே, எப்படி தான் குடிச்சேன்னு தெரில. ஸோ முடியலை. அது குடிக்கும்போது கூட எனக்கு தெரியல, குடிச்சு முடிச்சுட்டு வாமிட் வராமல் வைக்கணும். ஐயோ ஒரு வழி ஆயிட்டேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி எல்லாம் முடிச்சிட்டோம் ஒரு வழியாக. ஆனால் இன்னும் ரிப்போர்ட் கிடைக்கல. ஆக்சுவலாக தைராய்டு திரும்பவும் எடுத்துருக்குறாங்க. எனக்கு 2 months டேப்லெட் சாப்பிட்றதால சரி எடுத்திருக்காங்க. அண்ட் அதோட ரிசல்ட் 3:30 தான் கிடைக்குமா. இப்போ மணி வந்து 12 அந்த மாதிரி தான் ஆகுது, 12:30 அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ அதனால் மண்டே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு திரும்ப மண்டே வந்துட்டு வாங்கணும். ஏதோ 1 week ஹாஸ்பிட்டல் வீடுனே இருக்கோம்லடா. அப்படியே ஹாஸ்பிட்டல்லே போயிடுது எங்களுக்கு. சரி ஒரேடியாக முடிச்சா நல்லதில்லை அப்படின்னு இப்போ எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிச்சு. ஸ்கேன் மட்டும் டாக்டர்கிட்ட காட்டியாச்சு. ஸ்கேன் பேபி நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. அப்புறம் அந்த டெஸ்ட் எல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ, ப்ளஸ் ரிப்போர்ட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் இதோட வீடியோ முடிச்சுப்பேனா இல்லை அந்த இதையும் சேர்த்து போடுவேனா? ஏன்னா அதோட ரிசல்ட்லாம் என்னன்னு தெரியல. எனக்கு சுகர் இருக்கா, தைராய்டும் இன்னும் எதுவும் குறையிலையா என்னன்னு தெரியல. கை வலிக்குது. அது மட்டும் பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுலேயே முடிஞ்சா பார்ப்போம். ஓகே சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் ஸ்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலைல்ல, எனக்கு ஒரு 1 hour 1.5 hour ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு கிட்டத்தட்ட எனக்கு ஸ்கேன் எடுத்து முடிக்கிறதுக்கே. எல்லாருமே 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. எனக்கு மட்டும் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. மொத்தமாக 2 வாட்டி எடுத்தாங்க. ஒரு வாட்டி எடுத்தப்போ பேபி வந்து டேர்ன் பண்ணியிருக்கு ஃபேஸ் காட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றதெல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பைனு, அதுக்கப்புறம் லெக்கு, அந்த மாதிரி எல்லாமே நார்மல்ன்ற மாதிரி அவங்களே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பேர் அடுத்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எங்கேயா வரீங்க நீங்களாம்? அறிவு கட்டு செந்துங்க உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு வண்டியில போனாவே இப்படிதான். ஒரு 10 பேரை திட்டாம நான் வரவே மாட்டேன். ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்காங்க. அங்க இடமே இல்லை, சும்மாவே இந்த குரோம்பேட்ல ஃபுல்லா சுத்தி விட்டுருக்கானுங்க. கடுப்பா இருக்கு அதுவே எங்களுக்கு. ஸோ அதுதான். ஐயோ நான் பாருங்க ஸ்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதை விட்டு ஊர் ஃபுல்லா திட்டிட்டு வரதெல்லாம் உட்காந்து எடுத்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள 90 seconds முடிஞ்சுடா. ஸோ அதுதான் பேபி வந்து திரும்பவே மாட்டேங்குது. முதுகு காமிச்சிட்டு இருக்கா. அவங்க வேற பேபி ஃபேஸை காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல வேற ஏதோ சக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு போல. ஃப்ளூயிடா இல்ல கையா என்னன்னு தெரியல. அதை வேற அவங்களே பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் காட்டவே இல்லை. அவங்களே பார்த்தேன், எனக்கு சைடா தெரிஞ்சிட்டு இருந்தது. நல்லா இருந்துச்சு அது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இல்லை, வேரியபிள்னு இருந்தது. என்னடா அதுன்னு செக் பண்ணி பார்த்தப்பதான் ஒரு இடத்துல இல்லாம ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருந்திருக்கு போல. எனக்கும் நல்ல மிதிலாம் கிடைச்சிட்டு இருந்தது ஸ்கேன் பண்ணும்போது. ஒரு பாடுபடுத்திருச்சு. ஃபர்ஸ்ட் 2 ஸ்கேன்ல எனக்கு இவ்வளோ இது இல்லை. 3rd ஸ்கேன்ல தான் முடியலை, பாடுபடுத்திருச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு திரும்ப நடக்க சொன்னாங்க. அப்பயும் என்ன சொல்றது, பேபி திரும்பல. ஸோ சைடா முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் எடுத்தாங்க. ஸோ ஃபேஸ் மட்டும் என்னால் பார்க்கவே முடியல ஸ்கேன் ரிப்போர்ட்ல. ஸோ மற்ற எல்லாமே வந்து அந்த ஃபோட்டோ கிளிக்ஸ்லாம் இருந்தது. பட் பேபி ஃபேஸ் மட்டும் இல்லை. ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் அப்படியே சேடாகிடுச்சு. பாப்பாவை பார்க்க முடியலையே அப்படின்னு. மேபி ஃபேஸ் காட்டினா எனக்கு டர்ன் பண்ணி காமிச்சிருப்பாங்க, பேபி பாருங்க அப்படின்னு. ஸோ பேபியும் ஃபேஸ் காட்டலையா, நானும் பார்க்க முடியல. சரி இட்ஸ் ஓகே, அடுத்த இதுக்கு பார்ப்போம் அப்படின்னு இது பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடைக்கானல் போயிட்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு கண்டினியூஸ் vlog நான் வந்து போட்டிருப்பேன் இல்லையா.
ஸ்கேனோடது. ஸோ நடுவில் வந்து நாங்கள் வந்துட்டு வெளியே போயிருந்தோம் ஊருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து 3rd டேன்னு சொல்லிக்கலாம். அதாவது நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறது 3வது வாட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு பிளட் டெஸ்ட்டு அதெல்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கோட ரிசல்ட் வாங்க போகிறோம். என்ன சொல்ல போறாங்க தெரியல இல்லடா. ஸோ நாங்கள் போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறோம். சுகர் இருக்கா, தைராய்டு இன்னும் இதுவாகலையா எல்லாம் சொல்கிறேன். ஓகே கைஸ், அன்றைக்கி வந்து என்னால் உங்கள்கிட்ட பேச முடியல. பிகாஸ் அன்றைக்கி வந்து ஒரு டெஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அதுக்கும் நெக்ஸ்ட் டே போய் மார்னிங் வந்து ஃபஸ்ட் யூரின் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் நாங்கள். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சது, அதெல்லாம் என்னால் ஷேர் பண்ண முடியல. இது வந்து நர்சரியில் ஃபஸ்ட்டு போயிருந்தேன். நம்மளுக்கு கவர்மெண்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், அந்த ப்ராசஸ்க்காக சிஸ்டர் கூப்பிட்ருந்தாங்க. அதுக்கு அடுத்து அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்தோம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்ன ஏதுன்னு. ஹாஸ்பிட்டலில் செக்கப்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு. ஒரு 7-8 நாளாக வந்துட்டு கண்டினியூஸாக இல்லை, பட் 7-8 நாளாக வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலும் வீடுமா தான் போயிட்டே இருக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் இருந்தது, எனக்கு எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்கு எல்லா ரிசல்ட் வந்து 1-2 நாள் கழிச்சு தான் நம்ம வர மாதிரி இருக்கும். அது ஒரு நாள் பார்க்கணும். ஸோ அப்புறம் நார்மல் செக்கப்பு எல்லாமே சேர்த்து ரொம்ப நாள் இழுத்துட்டு போன மாதிரியே இருந்தது. இன்னைக்கு ஃபைனல் டே. என்னாச்சுன்னா எல்லா ரிப்போர்ட்லுமே நார்மல் தான். லைக் குளுக்கோஸ்லேருந்து பிபி, சுகர் அதான் எல்லாமே அந்த நிறைய எடுத்தாங்க எனக்கு. ஸோ எல்லாமே வந்து நார்மல் தான். ஒரே ஒரு ரிப்போர்ட் மட்டும் ஏதோ யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குன்ற மாதிரி டவுட் பட்டாங்க. அதனால சரி கல்ச்சர் டெஸ்ட் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நம்ம கொடுக்கறது நெக்ஸ்ட் டே கொடுக்கணும். ப்ளஸ் ரிப்போர்ட் வந்து இன்னைக்கு தான் வரும்னாங்க. அதாவது மண்டே, நாங்கள் கொடுத்தது ஃப்ரைடே. ஸோ மண்டே மதியம் வர சொன்னாங்க. இன்னைக்கு டே நாங்கள் போய் ரிப்போர்ட்டை வாங்கி டாக்டர்கிட்ட கொடுத்து அவங்க ஒரு 1/2 hour லேட் பண்ணிட்டாங்க சொல்றதுக்கே. அதுக்கப்புறம் இப்பதான் சொன்னாங்க நெகட்டிவ் தான், பயப்பட வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்போ அடா யூரின் இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னு லைட்டா வந்து சமாதானம் ஆச்சு எனக்கு. ஸோ இப்போ நேரம் வீட்டுக்கு போகிறோம். இன்னும் 2 weeks கழிச்சு வர சொன்னாங்க. அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், எனக்கு தைராய்டுமே குறைஞ்சிருச்சு. பட் நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், அப்போ நான் வந்துட்டு டேப்லெட் வந்து ஸ்டாப் பண்ணிடவா அப்படின்னு. பட் அவங்க சொன்னாங்க நோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணவே கூடாது, நீங்கள் கண்டினியூஸாக அது எம்டி ஸ்டமக்கில் எடுத்ததால தான் இப்போ குறைஞ்சிருக்கு. நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா திரும்ப கூட தான் செய்யும். ஸோ அது வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க என்கிட்ட. அண்ட் இதுக்கு நடுவில் வந்து நான் உட்காந்துட்ருக்கும்போது ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க தானேன்னு. எனக்கு லைட்டாக வந்துட்டு அப்படியே நான் அவங்க ஃபேஸ் அப்படி பார்க்குறேன், என்ன எப்படி தெரியும் அப்படின்னு. ரொம்ப ரேர் தானே. இப்போ ஒரு 50K சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்கிறவங்கன்னா ஓகே, தெரிய வாய்ப்பு இருக்குது. நமக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதுலேயுமே தெரியுதா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. பட் நான் ரொம்ப பேசலை அவங்கள்ட்ட, எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்தது டக்குன்னு அவங்க அப்படி கேட்டதும். ஸோ அதனால் வந்துட்டு ஆமாம் அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவங்க நல்லா பேசிட்டு போயிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் என்னோட அந்த செக்கப் vlog வந்து ஒரு 2-3 நாள் வந்து நான் பிரித்து போட்டிருப்பேன். ஸோ அது வந்து இதோட முடிஞ்சிச்சு. நான் அங்கே பார்த்து போகிறேன்னா ரொம்ப வண்டி வருதா லைட்டாக, அதனால் அங்கே கான்சன்ட்ரேஷன் அங்கே போகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதோட வந்து vlog முடிச்சுக்கிறேன், செக்கப் vlog. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். பை பை.